அனைவருக்கும் வணக்கம். இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். அறுபடை வீட்டுக்கும் சொந்தக்காரரான விளங்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூச தினத்தன்று இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தவறாமல் செய்து விடுங்கள். முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். தைப்பூச திருநாளான இன்று காலை முதல் உபவாசம் இருந்து மாலை 6 மணிக்கு மேல் முருகனுக்கு விளக்கேற்றி விரதத்தை பூர்த்தி செய்யலாம். அல்லது காலை உபவாசம் இருந்து மதியம் முருகப்பெருமானுக்கு பால் சர்க்கரை பொங்கல் படையிலிட்டும் விரதத்தை நிறைவேற்றலாம். அதோடு இன்று சுவாமி வள்ளலாரை நினைத்து வழிபடுவதும் நல்லது. தனியார் விடுதியில் தங்கியிருப்பவர்கள், உறவினர் அல்லது நண்பரின் வீட்டில் இருப்பவர்கள், சூழ்நிலை காரணமாக வீட்டில் வழிபாடோ விரதமோ இருக்க முடியாதவர்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். இயலாதவர்கள் இந்த 3 மந்திரங்களில் ஏதாவது ஒன்றினை 108 முறை கூறுவது மிகவும் சிறந்ததாகும். வாருங்கள் அந்த மந்திரம் என்னவென்று பார்ப்போம். முடிந்தவரை முருகனின் மூல மந்திரம் கூறலாம். ஓம் சரவண பவாய நமக. இது மட்டுமல்லாமல் முருகன் ஸ்லோகம் சொல்லலாம். ஞான சக்தி தரஸ்கந்தா, வள்ளி கல்யாண சுந்தரா, தேவசேனா மனம் காந்த, கார்த்திகேயா நமோஸ்துதே, ஓம் சுப்பிரமணியாய நமக. இல்லை என்றால் முருகனின் காயத்ரி மந்திரம் கூட கூறலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ சண்முக பிரச்சோதயா. தைப்பூச நாளில் முருகன் சிலையை வாங்கி பரிசாகவோ அல்லது தானமாகவோ வழங்கலாம். மேலும் அன்றைய நாளில் ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது. பௌர்ணமி நாளில் வந்துள்ள இந்த அற்புத தைப்பூச திருநாள் அன்று அப்பன் சிவபெருமானுக்கும் கிரிவலம் செல்வது போல பிள்ளை முருகனுக்கும் பல இடங்களில் கிரிவலம் செல்வது வழக்கமாகும். வாய்ப்பு கிடைப்பவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று கிரிவலம் செய்து வர முருகனின் மொத்த அருளும் கிடைக்கும். முடிந்தவரை மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்றி முருகனின் மூல மந்திரம் அல்லது முருகன் ஸ்லோகம் அல்லது முருகனின் காயத்ரி மந்திரம் இவைகளில் ஏதேனும் ஒன்றை கூறலாம். முடிந்தால் 3ஐயும் கூட கூறலாம். ஒவ்வொன்றையும் 108 முறை கூறுவது மிகவும் சிறப்பாகும். அனைவருக்கும் மீண்டும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் முழுமையாக முருகன் அருள் பெறட்டும். நன்றி, வணக்கம்.